Hi, welcome to Vision Academy YouTube channel. Daily Current Affairs 2022 May 2nd கானது பார்க்க போறோம். So daily current affairs வந்து பாத்தீங்கன்னா TNPSC police and bank exams and text exams எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய Vision Academy YouTube channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. So current affairs May 2nd 2022 கானது பார்க்க போறோம். April GST revenues goes fast rupees 1.67 lakh crore. Finance Ministry terms collection a sign of faster recovery of our economy. India's gross GST, that is goods and service tax revenues, hit a fresh high of rupees 1,67,540 crore in April, with revenues from goods imports rising 30% year on year and domestic transaction along with service imports rising 17%. The Finance Ministry said that April's revenue for transaction undertaken in March reflected a fast recovery of business activity, while industry experts attributed part of the surge to a massive uptick in input cost for producers, some of which is also visible in higher retail prices as well as new and tighter input credit norms. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் நம்மளோட ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹையாக ஜிஎஸ்டி உடைய கலெக்ஷன் இருந்திருக்கு 1,67,000 crore. அடுத்து eShram to help settle workers accident claims. Direct benefit transfer via unique ID. Top functionaries of the Union Labour and Employment Ministry said last week that the ministry was working on a mechanism to process accident insurance claims by unorganized workers registered on the eShram portal, which has been over 27 crore registrations so far. The portal was launched 6 months ago with the aim of creating a national database of unorganized workers and to facilitate social security schemes for them. அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்க்கு பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்காக eShram போர்ட்டல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் கிட்டத்தட்ட இப்போது as of now 27 crore registration அப்படிங்கிறது நடந்திருக்கு. 27 கோடி மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஈஸியாக கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. Among the promises made them was that the workers would be eligible for rupees 2 lakh as accident insurance. அடுத்து Delhi's air quality index this April worst since 2016. The average air quality index. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா பெரிய பெரிய சிட்டிலையும் பார்ப்பாங்க. இன் ஏப்ரல் திஸ் இயர் வாஸ் 256ங்க. 256 இருக்குது. The worst for the month since 2016 according to Central Pollution Control Board data. இதுவாது பரவாயில்ல. வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து இந்த இடத்துல போயிட்டு முட்டிக்கும், ரைட்டுங்களா? ஹசார்டஸ்க்கு தாண்டி இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற லெவலில் இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறனால லிட்டில் பிட் பொல்யூஷன் லெஸ்ஸாக இருக்குது as compared to winter. The city saw 29 poor air quality days in April, the highest in the month since the Central Pollution Control Board started maintaining air quality index data in 2015. It was also the first time that Delhi didn't record a single day with moderate or better air quality in April. ஏப்ரல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வின்டரில் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த டைம் ஏப்ரலில் 29 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா புவர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்துட்டு நிறைய 4 வீலர்ஸ் யூஸ் பண்ணால் மெயின் ரீசன் பிஹைண்ட். அடுத்து கீப் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் ஹீட் வேவ் கேசஸ் சேஃப் சென்டர். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஹீட் வேவ் அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் வேவ் வந்து இந்தியாவில் இந்த டைம் நிறையா அதனால கேசஸ் வரும். ஸோ ஜென்ரலாக வின்டர் டைமில் நிறைய ஏஜ்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தே கான்ட் சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திஸ் டைம் ஹீட் வேவால் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமே கொஞ்சம் ஒஸ்ட்டான ஒரு லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். So provide uninterrupted power supply, ensure availability of medicines. It tells states health facilities need to increase resilience to extreme heat by arranging uninterrupted electricity supply. Obviously நிறைய கேசஸ் வருது அப்படின்னா we have to maintain power supply அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட
ஹாஸ்பிட்டல்ஸை ரெடியாக வைங்க அப்படின்னு ஜென்ரலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஓகே. ஸோ எலக்ட்ரிக் சப்ளை ஃபார் கூலிங் அப்ளையன்சஸ் அண்ட் இன்ஸ்டாலிங் சோலார் பேனல்ஸ் வெரெவர் feasible and taking steps to reduce indoor heat through special roofing, window shades and such other measures, the health ministry said on Sunday. And மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூஃபிங்கில் முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் பிளான்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் ரூஃபிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் எடுக்காத மாதிரியானதான் வைக்கணும். ஏன்னா இந்தியாவில் 2030 ஆல்மோஸ்ட் 48% ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி இன் அர்பன். ஸோ இந்த அர்பன் செட்டப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆப்வியஸாக அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெவலப் பண்ணும். இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டியுமே வந்து ஒரு அர்பன் ஹீட் கிளஸ்டராக வந்து மாறப்போகுது, ரைட்டுங்களா? ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த சிமெண்ட் வந்து நல்லா ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சு நைட் டைமே வந்து நம்மளுக்கு ஹீட்டான ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்ருக்கு. ஸோ அதனால் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஹீட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து ட்ரேட் பேக்ட் பிட்வீன் இந்தியா UAE இஸ் ஆக்டிவ். The India UAE Comprehensive Economic Partnership Agreement, that is CEPA, the biggest bilateral trade pact between the two major economies, was activated on Sunday. The agreement was signed on February 18 between these two sides, coinciding with the important accession. Secretary, Department of Commerce B.V.R. Subramaniam flagged off the first consignment of goods consisting of jewellery items from India to the UAE under the India-UAE Comprehensive Economic Pact Agreement at an event held at the new Customs House here. So, அதாவது இந்த CEPA-வோட என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் போடுறதுனால எக்கனாமிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. டேக்ஸ் அண்ட் டேரிஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஈஸியாக வந்து அவங்களுடைய மார்க்கெட் நம்ம அக்சஸ் பண்ண முடியும், அவங்க நம்மளோட மார்க்கெட்டை அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு யூசேஜே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவும் UAEயும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமாக ஜுவல்ஸ் தான் வந்து நம்ம இங்கேருந்து அனுப்பியிருக்கோம். அடுத்து த டெல்லி ஜூயல் கவர்னன்ஸ் conundrum. The status of Delhi being a union territory under Schedule 1 of the Constitution, but cherishing the National Capital Territory in 2014 put the dynamics of the relationship between the center and the state government under severe strain. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் யார் எந்த துறையை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அந்த டெல்லியுடைய யூனியன் டெரிட்டரியை ரூல் பண்ணக்கூடிய சிஎம்முக்கும் டெல்லியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மொத்த நாட்டையும் ஆட்சி செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகராறு, அதில் டவுட்டே கிடையாதுங்க. ஸோ த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் த லெஃப்டினன்ட் கவர்னர் ஷில் ஆக்ட் ஆஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் rather than anointing himself as an advisory to the elected council of minister அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ, சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை செய்யறதுக்கு போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டராக எல்லா வேலையும் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ரூல் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் த கோர்ட் ரூல்டு தட் த NCT ஆஃப் டெல்லி cannot be granted the status of state under the constitutional scheme. ஆப்வியஸாக சென்ட்ருடைய சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் தி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் லேட் டவுன் தி law on the board issues involved, the contested questions were listed before the two-judge bench. While one judge found that services were totally outside the purview of the government of NCT, the other held that the officers below the rank of joint secretary are under the control of government of NCT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்லியில் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, யார் எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு கேட்டால் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 ஜட்ஜோட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து உட்காந்துச்சு. அதில் ஒருத்தர் வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தான் வருவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாதி அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி கீழே இருக்கிறவங்கலாம் NCT கவர்மெண்ட்டு கீழே வருவாங்க, ரிமைனிங் மேலே இப்போ ஹையர் பொசிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வருவாங்க. இப்படி ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஜென்ரலாக சென்ட்ரல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே அந்த டெல்லியிலையும் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா நோ பவர் கிளாஷ் அண்ட் ஆல். ஸோ அது இல்லை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அடுத்து எண்டிங் AFSPA. ஸோ
AFSPA அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஒரு வீட்டுக்குள்ள சர்ச் வாரண்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்களை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும், அவங்கள வந்து ஜெயிலில் போட முடியும். என்னது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு சில மாநிலங்களில், அதுவும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நிறைய மாவோயிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ தீவிரவாத இயக்கம்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அது மாதிரியான இடங்களில் இது மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் AFSPA ஆக்ட். ஸோ AFSPA should go entirely because of the impunity it offers armed forces. It augurs well for the future that Prime Minister Narendra Modi has given the first authentic indication that the operation of the Armed Forces Special Power Act may come to an end in the whole of the northeastern region if ongoing efforts to normalize the situation bear fruit. அதாவது நார்த் இந்தியாவில் இந்த தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்மிக்கு கொடுத்துருக்கக்கூடிய AFSPA பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கன்ஃபர்ம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். Mr. Modi has remarked that a good deal of work is being done in that direction, not only in Assam but also Nagaland and Manipur may be rooted in his meanness to demonstrate the level of progress achieved in the region under his regime. அடுத்து BL Changemaker Award entries open. Aim is to felicitate people who made our world a better place to live in. Changemakers are a rare breed. Most among us prefer status quo while some seek change without wanting to contribute for it. All they do is constantly complain about the present condition. Only a few actually do something to bring about the change. Obviously, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண தான் இருக்கும், ஒரு சிலர் மட்டும்தான் இறங்கி களத்தில் வேலை செய்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அண்ட் தீஸ் ஆர் தி பீப்புள் ஹூ நீட் டு பி சப்போர்ட்டட் அண்ட் செலிப்ரேட்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் BL Changemaker அவார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. The work on the 2022 edition of the Changemaker Award has begun. The nomination window was opened for the public to nominate changemakers on March 2031. Nomination can be made across 5 categories of awards: Changemaker, social transformation, digital transformation, financial transformation, young changemaker and changemaker of the year அப்படின்னு சொல்லிட்டு 5 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொலம்பியா ஜேர்னலிசம் ஸ்கூல் அவார்ட்ஸ் ஃபார் தி ஹிந்து குரூப் chairperson. Dr. Parthasarathi honored for groups. There is Hindu Group Digital Sites. Dr. Malini Parthasarathi, chairperson of the Hindu Publishing Private Limited, received the Distinguished Alumni Award of Columbia Journalism School at a function organized at the institution on Saturday. She was among the 6 alumni chosen for the award for 2022. The names of the award winners were announced in December 2021 itself. So that's all about May 2nd, 2022 current affairs. We will see on another class. Thank you so much to all.